அபிகாயில், நாபால். அபிகாயில் யாருக்கு அடையாளம்? சபை. சபைனா கிறிஸ்து, மணவாட்டி. மணவாளன் நாபால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஸ்டோனி, கல்லான இருதயம். எவ்வளோதான் சபையில் சில பேருக்கு நீங்கள் எவ்வளோதான் சத்தியம் சொல்லுங்கள், எவ்வளோதான் நீங்கள் அவங்க ஒட்டன்னு ஒட்டைங்க, சம்மட்டியால் அடித்து ஒட்டைங்க, இருதயத்தை ஒட்டைங்க, அப்படி பீஸாக போய் திருப்பி அப்படியே ஒன்று சேர்ந்து. நாங்கள் ஒன்றுபட்டவர்கள், எங்களை பிரிக்கவே முடியாது, எங்களை பிரிக்கவே முடியாது. எப்படி ஃபார்மிங் ஆகுது பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரிய கடினப்படுத்துகிறவன் அந்த ப்ராசஸ்க்கு போயிடக்கூடாது. கர்த்தர் ஒரு முறை கல்லான இருதயத்தை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டார்னா திரும்ப கல்லான இருதயத்தை நீங்களாம் உருவாக்கிக்கூடாது. நாபால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை, அந்த ப்ராசஸ்க்கு வரவே இல்லை. எவ்வளோ பொறுமையோட ஜீவ ஊற்று, இந்த ஹோலி ஸ்பிரிட், ஆவியை பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க தான் நான் சொல்கிறேன். அபிஷேகம் பெற்ற சபையில் விளையாடவே கூடாது.